நான் எப்பயுமே ஒரு ஆந்திரா மீல் ஸ்பாட்டுக்கு போகிறேன்னு வச்சுங்களேன், ஒன்று அதோட டேஸ்ட் நல்லா இருக்குது, டேஸ்ட்டுக்காக போவேன், இல்லைனா அதோட ரிவ்யூக்காக போவேன், அப்படி இல்லைனா வந்து அந்த லொக்கேஷன் அது ஃபேமஸாக இருக்கக்காக போவேன். பட் இந்த ஒரு ஆந்திரா மீல் ஸ்பாட்டு மட்டும் சென்னையில் எல்லா இதுவும் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். ஐ மீன் அந்த நேம் சொல்கிறேன், அது ஏன்னு எனக்கு தெரியல, சொன்னால் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, கண்டுபிடிக்காததாக சொல்கிறேன். நாயுடு ஆந்திரா மீல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டு, இது வந்து துறைப்பாக்கத்தில் லொக்கேட்டாக இருக்குது. பட் வந்து துறைப்பாக்கத்தில் மட்டும் கிடையாதுங்க, சென்னையில் எல்லா ஏரியாலையும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி, பெஸ்ட் ஆந்திரா மீல் ஸ்பாட் இன் சென்னைன்னு போட்டிங்கனாலே ஃபஸ்ட்டு இந்த நேம் வரும், நாயுடு ஆந்திரா மீல்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி தான் வந்திருக்கேன், துறைப்பாக்கத்தில் இருக்குது. இவங்கள்ட்ட வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்க போல். அதாவது வெஜ்ஜில் மீல்ஸு அண்ட் தென் பிரியாணி, அப்புறம் நான்வெஜ் சைடிஷ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு 100 ரூபாய்க்குள்ள ஒரு மீல்ஸ் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஒரு விண்டேஜ் ஆம்பியன்ஸ் இதை பார்க்குறதுக்கு. இந்த ஃபுட்டுமே நல்லா இருக்கும்னு சொல்லி போட்டிருந்தாங்க, ரிவ்யூஸுமே நிறையா இருந்துச்சு. இன்றைக்கி தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சரி வாங்க போய் சாப்பிட்டு பார்க்கலாம். மக்களே, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மீல்ஸு. இந்த ஆம்பியன்ஸ் பார்க்குறதுக்கு வந்து ஒரு விண்டேஜ் செட்டப்பில் இருக்குது. ஒரு நார்மல் ஹோட்டலில் பிறந்தா இருக்கும், அப்படி தான் இருக்குது. நான் எப்படி தெரியுதுன்னு தெரில, பார்த்துக்கோங்க. ஏன்னா வாங்கியிருக்கேன்னு சொல்லிடுறேன். அவங்களுடைய சிக்கன் வாங்கியிருக்கேன், மீல்ஸ் வாங்கியிருக்கேன் வெஜ்ஜில். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி நல்லாயிருக்குமாம்மா, அதனால் பிரியாணி வாங்கியிருக்கேன். அப்புறமேட்டு இப்போ ஆம்லேட் இல்லாமல் சாப்பிட்றதில்ல, அதனால் ஆம்லேட் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ஆஷிஷுவல் எப்பயும் போல் பொடி வித் கீன்னு நினைக்கிறேன், அதோட போயிடலாம். அதுக்கப்புறமா அப்படியே சாம்பார் ரசம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக பண்ணுவோம். நான் வரும்போது சுத்தமாக கூட்டம் இல்லை, பட் இப்போ செம்ம கூட ஆகிடுச்சு. ஃபஸ்ட் வந்து பருப்பு பொடியும் எண்ணெயும் ஊற்றிருக்கேன். இது நெய் இல்லை, எண்ணெய். பருப்பு பொடி செம்மையாக இருக்குது, குறைலாம் சொல்ல முடியாது. ரொம்ப காரம் கிடையாது, அந்த பருப்பு மட்டுமே அதிகமாக தெரியுது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். பட் இங்கே வந்து நார்மலாக ஒரு பருப்பு பொடி எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரைஸ் தான், நல்லா குழஞ்சிருக்கு சாப்பிட்றதுக்கு. வேறு மாதிரி இருக்குது. கூட அப்படியே வந்து அவங்களோட தால் எடுத்துப்போம், சேர்த்து வச்சு பிசைஞ்சு ஒரு பைக் போகுமா. பயங்கரமாக இருக்குது. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அது வந்து அந்த பையன் வந்து அந்த பருப்பு பொடியை மட்டும் சாப்பிடாம கூட லைட்டாக வந்து அந்த தால் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, தக்காளி பருப்புலாம் போட்டு அதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தான். அது பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினச்சேன், பட் நான் ட்ரை பண்ணேன், நல்லா தான் இருக்குது எதுவும் சாப்பிட்றதுக்கு. இந்த பருப்பு பொடியை வெறும் சாப்பிட்லாம், அதாவது அந்த நெய் கூட அந்த எண்ணெய் கூட ஊற்றி சாப்பிட்றது நல்லா இருக்குது பருப்பு பொடி. ஸோ 100 ரூபா தான் பட்ஜெட் இருந்தாலும் வந்து நம்ம குறைலாம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒருத்தா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களே, அடுத்த வந்து சாம்பார் தான் ஊற்றிருக்கேன், மாங்காய்லாம் போட்டிருக்காங்க. ஸோ மாங்காய் போட்டு சாம்பார், இந்த மாங்காய் முருங்காய் போட்டு சாம்பார் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு இது வரைக்கும் தெரியாது, பட் அந்த மாங்காவோட ஃபீலு, முருங்காவோட ஃபீலு அதெல்லாம் அப்படியே சேர்த்து சாப்பிட்ணும் வச்சுக்கலாம். அன்றைக்கி டே வந்து எனக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகிரும், அப்படியே இருக்கும். சாம்பார் அப்படியே நல்லா, அது வந்து பச்சரிசி நினைக்கிறேன், ஆக்சுவலி பச்சரிசி தான் நினைக்கிறேன், கேரி கன்ஃபார்ம் பண்ணுறோம் உங்களுக்கு. சாம்பாரோட பை போயிடுவோமா. வாவ், செம்மையாக இருக்குது. சாம்பார் நல்லா திக்காக இருக்குது. என்ன சொல்கிறதுனா, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் அந்த நார்மல் கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்ச சாம்பார் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது, பட் நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. கூடவே உங்களோட ஆம்லேட் எடுத்துருவோம், சேர்த்து வச்சு பைக் போயிடுவோமா. சாம்பார் ஆம்லேட் செம்ம காம்போ, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கார குழம்பு இருக்காமா, ரசம் இருக்காமா, மோர் குழம்பு இருக்காமா. ஸோ 100 ரூபாய்க்கு வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த உருளைக்கிழங்கு பொரியலுமே வச்சுருக்காங்க, திருப்பி சாம்பார் போய் சேர்த்து வச்சு பைட் போயிடும் அதையும். வாவ், உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு கட் பண்ணி மிளகாத்தூள் போட்டு ஒரு தாளிப்பு தாளிச்சு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு உண்மையாக சொல்லலாம், ஆந்திரா மீல்ஸ் ரெஸ்டாரண்ட் நிறையா போய் சாப்பிட்ருப்போம். நம்ம ஹை கிளாஸ் ஆம்பியன்ஸ் தான் இருக்கும், பட் நம்ம பட்ஜெட் சாப்பிட்ற போது வந்து ஆம்பியன்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது, பட் டேஸ்ட் வந்து ஒர்த்தாக இருக்கும். அது மாதிரி தான் அது ஒர்த்தாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அடுத்த வந்து இந்த சிக்கன் கறி எடுத்துக்கலான்னு இருக்கேன். எல்லாமே போன்லெஸ் சிக்கனாக இருக்குது. போட்டு ஒரு பைட் போயிடுவோமா. எப்படி தான் சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். அண்ணன் வந்து என்கிட்ட சொல்லும் போதே சொன்னார்,
சைட் டிஷ் நிறையா இருக்குது தம்பி, எதுனாலும் கேட்டு வாங்கிக்கப்பானாரு. அதெல்லாம் இல்லை, பட்ஜெட்டில் சாப்பிட வந்துருவோம். ஏன்னா பட்ஜெட்டில் சாப்பிட்டு பட்ஜெட்டில் போயிடுவோம், கிளம்பி போயிடுவோம். சிக்கனோட சேர்த்து வச்சு அந்த மசாலாவோட ஒரு பைட். வாவ், செம்மையாக இருக்குது. ரொம்ப காரசாரமாக இல்லை, நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்குது. அது சாப்பிட நல்லாயிருக்கு. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், செம்ம சாஃப்டாக குக்காக இருக்குது. எல்லாமே போன்லெஸ் பீஸாக போட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதான் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள், ஏன் இந்த ஆந்திரா ரெஸ்டாரண்ட் மட்டும் வந்து போன்லெஸ் சிக்கன் தான் போடுறாங்க. நான் போன்லெஸ் போன் இல்லாமல் வெறும் போன்லெஸ்ஸாக போடுறாங்க. இல்லைக்கா இதை சாப்பிடுவேன், ரொம்ப ரோடாகுது. கீழே மறையாமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன் ஆந்திரா ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு போன்லெஸ் சிக்கன் மட்டும் போடுறாங்க, போன் இல்லாமல் போனோட போடாமல் போன்லெஸ்ஸாக போடுறாங்க. கமெண்ட் பண்ணுங்கள். கூகுள்லேயுமே வந்து அரௌண்ட் 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஒரு 1000 பேர் நல்லாயிருக்கும் சொல்லி கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. அதனால் தான் வந்தேன் கிளம்பி. வெரி ஒர்த்தாக இருக்குது. ஒரு ப்ரைஸ் வந்து 130 நினைக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் போல செக் பண்ணி பார்த்துருவாங்க. மக்களே, அடுத்த வந்து அவங்களோட புளிக்குழம்பு தான் வாங்கியிருக்கேன். இது பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா அந்த மிளகாத்தூளுடைய திக்னஸ்ஸு, புளியோட கலரு பார்க்க நல்லாயிருக்கு. ஒரு பைக் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் அடிக்கிற வகையில் புளிக்குழம்பா சாப்பிட்டா அவ்வளோதான். பட் இருந்தாலும் ஓகே, ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். செம்ம புளிப்பு. அப்போ காரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, பட் பயங்கர புளிப்பாக இருக்குது. இது கூட வந்து அவங்களோட வத்தல் எடுத்துப்போம். புளிக்குழம்பு கூட வந்து வத்தல் எல்லாம் வந்துட்டு அந்த என்ன சொல்லுவாங்க, அப்பளம்லாம் வச்சு சாப்பிட்டா வச்சுங்க செம்மையாக இருக்கும். ஓகே மக்களே, ஐம் சாட்டிஸ்ஃபைட். செம்மையாக இருக்குது. நான் வந்து குறைவா சொல்ல முடியாது இதில். ஏன்னா அதில் ப்ரைஸே 100 ரூபா தான். 100 ரூபாய்க்கு எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த சூப்பராக கொடுத்துருக்காங்க. குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. இது எக்ஸாக்ட் எங்கே இருக்குன்னா, முக்கியம் துறைவாக்கம் HDFC பேங்க் ஏடிஎம்க்கு ஆப்போசிட்டில் ஒரு சந்தில் இருக்குது. இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பண்ணலாம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் திட்டக்கூடாது, ஏன்னா அந்த வீடியோலாம் போடுற, லொக்கேஷன் டைப் பண்ண மாட்டேன், ப்ரைஸ் டைப் பண்ண மாட்டேன். எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து மோர் குழம்பு தான் வாங்கியிருக்கேன். எப்பயும் சொல்கிறது தான், இந்த மோர் குழம்பு ரொம்ப ஃபேவரெட்டு. அதுவும் அந்த ஆந்திரா ரெஸ்டாரண்ட்லாம் போனால் வச்சுங்களேன், அந்த மோர் குழம்பு வந்து விட்டுட்டு வர மனசே வராது. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும். மோர் குழம்பு கூட வந்து அவங்கள சிக்கன் சேர்த்து வச்சு ஒரு பைட் போகுமா. பிடிக்கவே இல்லை, செம்மையாக இருக்குது. இந்த மோர் குழம்பு ஃபீலே வந்து செம்மையாக இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் தான் நிறையா போட்டிருக்காங்க, இஞ்சிலாம் போட்டிருக்காங்க. சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. வாங்கி ஒரு கிளாஸ் வாங்கி பண்ணுவாங்க, குடிச்சிடலாம் அந்த அளவுக்கு இருக்குது. இந்த ரைஸாக மக்களை சாப்பிட்டு வந்து டைஜஷன் ஆயிரும். அந்த அளவுக்கு வந்து நல்லா குழைய வடிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு நம்ம குழச்சி சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம டைஜஷன் சீக்கிரமாக ஆயிரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இருக்கும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரைஸ் வேறையாக இருக்கும், சாப்பிடவே முடியாது ஒரு அளவுக்கு மேலே. பட் இது வந்து 2-3 ரவுண்டு கூட வாங்கி சாப்பிட்லாம். அதை நம்ம அன்லிமிட்டட் வேறு நல்லா சாப்பிட்லாம். ஸோ மக்களே, ஃபைனலி வந்து ரசம் ப்ளஸ் வந்து இந்த பிரியாணி எல்லாம் முடிச்சிடலாம். ரசமே நல்லா ஸ்மெல்லாக செம்மையாக இருக்குது. அதை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருமா. ரசமும் செம்மையாக இருக்குது. உண்மையாக சொன்னால் வந்து எதுவுமே ரொம்ப காரம்லாம் கிடையாது, நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்குது. பட் டேஸ்ட் வந்து ஒர்த்தாக இருக்குது. நீங்கள் அந்த கொடுக்குற காசுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணி சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது. இதை சாப்பிட்டதே எனக்கு வயிறு ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அவர் பிரியாணி யாரும் கொடுத்துட்டாரு, சாப்பிட்டு பாருங்கள் தம்பின்ட்டு. பிரியாணி நல்லா இருக்குமா உங்கள்கிட்ட, அதனால் வந்து அது ஒரு ட்ரை போடுறாங்க தான் எடுத்துட்டேன். கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன், அப்படியே வச்சுருக்கேன். இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். ரே வச்சுருக்கா, சாப்பிட்டுப்பா, இல்லை அவங்க அம்மா சாப்பிடுவாங்க. பட் நமக்கு இது போதும். ஸோ அந்த மசாலாவோட பிசைஞ்சு ஒரு பைட் போகுமா, இது பார்க்கும்போதே டெம்ட் ஆகுது எனக்கு. பயங்கரமாக இருக்குது. லைக் வந்து எந்த ஒரு கலருமே ஆட் பண்ணல ரைஸில். லாஸ்ட்டாக ஒரு ஆந்திராவில் சாப்பிட்டேன், செம்ம கலரு. அதை பார்த்தோன்னே சாப்பிடவே பிடிக்கல எனக்கு. பட் இது இங்கே வந்து கலர் ரொம்ப கம்மி, நல்லா ஸ்பைசஸ் போட்டிருக்காங்க. புதினா மல்லியோட ஃப்ளேவர்லாம் நல்லா ஏறுது. பிரியாணியாக மஸ்ட் ட்ரை. உங்களுக்கு வந்து ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணினா பிடிக்குன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் ப்ரைஸ்னால் நான் டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக துறைப்பாக்கம் சைட்லாம் இருக்கீங்க,
துறைப்பக்கம் சைட்லாம் இருக்கீங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சாப்பிட்ணும், எனக்கு வந்து 100 ரூபாய் தான் பட்ஜெட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, நல்ல வயிறார சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஸ்பாட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் சாப்பிட்டு முடிச்சு அப்படியே கிளம்புறேன். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராவல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.